அறிவியலிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரிஷ். நம்ம வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா மோஷன் ஆஃப் கனெக்டட் பிளாக் ஓவர் எ புள்ளியில இருக்கக்கூடிய இன்னொரு கண்டிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு டிஃபரெண்டான கண்டிஷன். அதாவது இது என்ன கண்டிஷன் அப்படின்னா மாஸ், அதாவது ரெண்டு டிஃபரெண்டான மாசஸ் இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி தான். நான் என்ன அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு இதை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது இந்த வீடியோவோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்டான மாசஸ் இருக்கு. அந்த ரெண்டு டிஃப்ரெண்டான மாசஸ் வந்து ஒரு புள்ளியில கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புள்ளி வந்து அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ல இது பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ் இருக்கு இல்லையா, அந்த புள்ளிக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு ஸ்ட்ரிங்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன டிஃப்ரெண்ட் கண்டிஷன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கோட சைஸ்மே எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்டான லென்த். ஓகேங்களா? சோ இப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்சலரேஷன் அண்ட் டார்க்கை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுக்கணும். ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரு டென்ஷன் இந்த பக்கம் மேல இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து m1g இருக்கு, அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? m1a is equal to m1g minus t1. ஓகேங்களா? ஸோ as same as m2க்கும் அதேதான், m2a is equal to t2 minus m2g. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரெண்டான ஈக்குவேஷன், அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன். ஓகேங்களா? அதாவது இந்த கண்டிஷன்ல வந்துட்டு புள்ளி இருக்கு. அந்த புள்ளிக்கான லென்த், அந்த ஸ்ட்ரிங் இருக்குங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் வந்து ரெண்டுமே டிஃபரெண்டான லென்த்ல இருக்கு. ஓகேங்களா? சோ ரெண்டுமே இப்படி டிஃபரெண்டான லென்த்ல இருக்கும் போது அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப டார்க் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஏன் இங்க டார்க் கண்டுபிடிக்க, டார்க் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க டார்க் கண்டுபிடிக்கிறோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு t1 minus t2 into r is equal to l alpha. ஓகேங்களா? அதாவது t1 minus t2 r is equal to l alpha. ஓகேங்களா? சோ ஆல்பாங்கிறது நாம இங்க வந்துட்டு டார்க் சொல்றோம். சோ அதே மாதிரி t1 minus t2 into r, அதாவது இந்த இது எடுத்து வச்சுக்கிறோம். சோ l into ஆல்பாவோட ரெப்ரசன்டேஷன் என்னன்னா ஆக்சலரேஷன் பை ரேடியஸ், அதாவது டார்க்கோட ஃபார்முலா. சோ அப்ப அதை சப்ஸ்டிட் பண்றோம். அப்புறம் லென்த் சப்ஸ்டிட், லென்த்துக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்றோம். லென்த் இஸ் ஈக்குவல் டு half m r ஸ்கொயர். இங்க ஏன் half m அப்படின்னு இருக்குன்னா ரெண்டுமே மாஸ் இருக்கு, பட் ஆனா அது வந்து பாதி பாதியா இருக்கு இல்லையா, சோ அதனால half எடுத்துக்கிறோம். r ஸ்கொயர், rங்கிறது இங்க அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளியோட ரேடியஸ், அதுதான் வந்து இங்க r அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ r ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய a by r வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த r கேன்சல், இந்த r கேன்சல். ஓகேங்களா? இப்ப ரேடியஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப மிச்சம் இருக்கிற ஃபார்முலாவை சேர்த்து எழுதிடலாம். t1 minus t2 is equal to ma by 2. ஓகேங்களா? இப்ப இதுதான் ஈக்குவேஷன். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல வந்து t1 and t2 கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. அதை இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப ஆக்சலரேஷன் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான் வந்துட்டு ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மாசஸ். இங்க ஃபோர்ஸ் வந்து m1 and m2 கான டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிச்சோம்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபோர்ஸ் பை நம்பர் ஆஃப் மாசஸ். இங்கே m by 2 அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்படின்னா இந்த m இருக்கு பாத்தீங்களா, எந்த ஸ்ட்ரிங் அதிகமா இருக்கோ, அதாவது எந்த ஸ்ட்ரிங் அதிகமா தொங்க விட்டுருக்காங்களோ அது டிவைடட் பை 2 அப்படின்னு பண்ணோம்னா m2 கான ஸ்ட்ரிங்குக்கான ஈக்குவல் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிறதுனால தான் இங்க m by 2 போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ராவா ஒரு half mass, அதாவது கொஸ்டின் கொடுத்துட்ட கொஞ்சம் அதிகமான மாஸ் வந்து இங்க இருக்கு. சோ அதனால m by 2 போட்டா வந்து ஈக்குவலான மாஸ் வந்துடும். சோ அதனால m1 plus m2 plus m3 வரதா நம்ம m by 2 கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் t1ங்கற டென்ஷன்ங்கற ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்த மாதிரி தான் m into 2 m2 plus m by 2 by m1 plus m2 plus m by 2 into g. Gங்கிறது வேற எதுவும் இல்லைங்க, acceleration due to gravity. Next as same as t2 is equal to m2 into 2m1 plus m by 2. இங்கே 2m1 ஏனா m2 விட m1 கொஞ்சம் கீழ இருக்குது, அதனால 2m1. So by number of masses m1 plus m2 plus m by divided by 2 into g. ஓகேங்களா? இப்ப நாளைக்கு வீடியோல இன்னொரு கண்டிஷன் பத்தி பார்க்கலாம். Thank you.